உங்க குழந்தைகள் எல்கேஜி வகுப்பிற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து 1/8/2022 முதல் 31/7/2023 பிறந்திருந்தா தாராளமா நீங்க எல்கேஜி அவங்கள வந்து சேர்த்த முடியும். இதுல நீங்க ஒரு டேட் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து சேர்த்த முடியாது. அதன் பிறகு 1ஆம் வகுப்பு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்கணும். அதே கான்செப்ட் தான். நீங்க ஒரு நாள் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ பிறந்திருந்தாலும் நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அந்த குழந்தைக்கும் எலிஜிபிள் வந்து ஆகாது. அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல மட்டும் தான் இது ஓபன் ஆகும். ஆஃப்லைன்ல இது வந்து கிடையாது. ஆன்லைன்ல உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு நீங்க ஆன்லைன் மூலியமா அப்ளை வந்து பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூல்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் அரௌண்ட் உங்களுடைய 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த ஸ்கூல் வந்து இருக்கணும். அப்படி நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவில் அப்ளை பண்ணலாமா இல்ல நீங்களே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா ஆன்லைன்ல நீங்களே வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா நீங்க அப்லோட் பண்ணி அந்த ஒரு காப்பியை நீங்க எந்த ஸ்கூல் அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்கூலுக்கு நீங்க ஒரு காப்பி எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா வச்சுப்பாங்க. சப்போஸ் 25% மேல வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதற்கான குலுக்கல் முறையும் நடத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. சோ அதன் பிறகு ரிசல்ட்டையுமே ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதனால உங்க குழந்தைகள் தனியார் பள்ளிகளை படிக்க வைக்கிறதுக்கு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரையான இலவசமா படிக்கிறதுக்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீடைல் டேட் ஆஃப் பர்த் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த டேட்குள்ள மறக்காம இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.